ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்காட்சுகி டோபி. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அக்காட்சுகி வீடியோஸோட கடைசி ஆரிஜின் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டோபி பார்த்தீங்கன்னா அக்காட்சுகியோட ஹெட் அப்படின்ற கண்ண முடின்னு சொல்லிடலாம். ஏன்னா டோபி தான் முக்கியமான ஒரு பெரிய புள்ளி இந்த அக்காட்சுகி டீமுக்கு. என்ன தான் வந்து பெயின் நகுட்டோ அதை கிரியேட் பண்ணி இருந்தாலும் உண்மையான பெரிய கை பார்த்தீங்கன்னா நம்ம டோபி தான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆனதுக்கான மொத்த காரணமே நம்ம டோபி தான் பார்த்தீங்கன்னா அக்காட்சுகியில் ஒரு முக்கியமான ஒரு மெம்பர். இப்போ நம்ம டோபியை பற்றி பார்க்கலாம். டோபி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டைடரா வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் டைல் பீஸ்ட்டை வந்து பிடிக்க போன டைமில் வந்து நம்ம டோபி வந்து அக்காட்சுகியில் சேர்ந்துருப்பார். ஏன்னா நம்ம சசோரி செத்துருப்பார். அப்போ பார்த்தா டோபி வந்து டீமில் சேர்ந்துருப்பார். டீமில் டோபி சேர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம டைடரா கூட தான் சுற்றி நிற்பார். டைடரா கூட சேர்ந்துனே வந்து இவர் போய் 3 டைல் பீஸ்ட்டை பிடிக்கிறதுன்னு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இந்தமாரி ஏகப்பட்ட விஷயங்களை டோபி பண்ணியிருக்காரு. இந்த டோபி பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அவர் பவரை வந்து காட்ட மாட்டார். அவர் வந்து இந்த விஷயம் மட்டும் காட்டுவார். அந்த கம்மி பவர் மட்டும் அப்பப்போ காட்டின்னு இருப்பார். அவ்வளோதான் நம்ம டோபியை சிலதையும் பண்ணியிருப்பார். டோபி ரொம்ப ஃபன்னான பையன் மாரி எப்படி காட்டியிருப்பாங்க. சண்டை போட தெரியாத ஒரு பயந்தாங்கோலி அப்படின்ற மாதிரி டோபியை காட்டியிருப்பாங்களே. டோபியை பார்க்கும்போது பார்த்தா வந்து இவனை எதுக்கும் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சாசிகேக்கும் டோபிக்கும் நான் சண்டையில் கூட சாசிகே மேலே ஒரு அடிக்கும் அடிச்சிருக்க மாட்டான். டோபி வந்து எஸ்கேப் தான் ஆகின்னு இருப்பான் அந்த கம்மியோ பவரை வச்சு. இந்த மாதிரி நம்ம டோபி வந்து யூஸ் பண்ணின்னு இருப்பான். பட் ஒன்ஸ் ஃப்யூச்சரில் வந்து கக்காஷி டீம் கூட வந்து சண்டை போட்டுன்னு இருப்பார் டோபி. அதாவது சண்டை போடல வெள்ளன்னு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜுட்சு வந்து சொல்லும் இட்டாச்சி உச்சிகா செத்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டோபி ஒபிட்டோ உச்சிகா வந்து ரிவீல் பண்ணுவார். அவரோட ஒரிஜினல் வாய்ஸ் ரிவீல் பண்ணி எல்லாம் நான் நடந்த மாதிரி நடந்துச்சு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஆஷான குரலில் வந்து மாறுவார். அப்போ நம்ம டோபி வந்து சேஞ்ச் ஓவரே ஆவார். டோபி சேஞ்ச் ஓவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து அக்காட்சுகியில் செம வேலைகள் பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் டோபின்ற ஐடென்டிட்டி தாண்டி மதர் ஐடென்டிட்டியில் மாறிடுவார். இவ்வளோ தான் பார்த்தா அந்த டோபி அப்படின்ற ஐடென்டிட்டிக்குள்ளே வந்து இவ்வளோ நடந்திருக்கும் அக்காட்சுகி டீமுக்குள்ளே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோபி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒபிட்டோ உச்சிகார பேர் கிடையாது. ஒரு ஒய்ஜுட்ஸோட பேர் தான் அந்த டோபி. அந்த ஒய்ஜுட்ஸோட பேர் அதை நம்ம ஒபிட்டோ உச்சிகா வந்து யூஸ் பண்ணியிருப்பார் அவரோட ஃபேக் ஐடென்டிட்டிக்காக. இந்த டோபி அப்படின்ற ஐடென்டிட்டியில் இருக்க அந்த ஒரிஜினலான ஒய்ஜுட்ஸுவை நம்ம டோபி வந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுதான் பார்த்தா அந்த அக்காட்சுகியில் இருந்த டோபியோட ஆரிஜின். இதுக்கப்புறம் பார்த்தா அவர் மதரா உச்சிகாக மாறிடும். அக்காட்சுகி டீம்ன்றது மறைஞ்சிடும். அதனால் வந்து இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நம்ம ஒபிட்டோ உச்சிகாவை பற்றி பேசலை. நம்ம இங்கே டோபி அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த ஃபேக் ஐடென்டிட்டிலேருந்து நம்ம ஒபிட்டோ உச்சிகா பற்றி தான் பேசுகிறோம். அதை நான் வச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, டாட்டா பை, சி யூ.